ஹாய்ங்க. இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 100 கிராம் துவரம்பருப்பு, 10 பல் பூண்டு சேர்த்துட்டு 3 டைம் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பு, பூண்டெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1/4 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக புளி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பழம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.